யூஜி தமிழ் லெசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செமஸ்டர் 4ல் இருக்கிற காப்பியங்களில் அறிவியல் சிந்தனையானது எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன தலைப்புகள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிவியல் என்பதோட விளக்கம் என்ன, வேதியியல் கருத்துக்கள், பொறியியல் கருத்துக்கள், உயிரியல், ஒளி பற்றி நீலகேசி தருகின்ற அறிவியல் செய்திகள் என்னென்ன, தொலைத்தொடர்பு பற்றியும் நேரலை பற்றியும் அந்த கால காப்பியங்கள்ல எப்படிலாம் இடம்பெற்றிருந்தது, மருத்துவம், வானூர்தி பறத்தல் தத்துவம், அதோட நம்ம கப்பல் அப்படிங்கிற கலையில எப்படி சிறந்து விளங்கினாருங்க, கலங்கரை விளக்கம், கட்டிட பொறியியல், நாடக மேடை அமைப்பு, நகர அமைப்பு, இவையெல்லாம் தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது அறிவியல் அப்படிங்கிறதோட விளக்கம் என்ன அப்படின்னா, அறிவியல் என்பது அறிந்து கொள்ளுதல் என பொருள்படும். இச்சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாக இருக்கின்றது. இயற்கையை ஆராய்ந்து அதில் இருக்கும் திட்ப நுட்பங்களை கொண்டு வாழ்வை வளப்படுத்துவது அறிவியல் என்கிறார் கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள். எனவே அறிவியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அறிவியல் என்றால் என்ன அப்படின்னும் இதனுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததா வேதியியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல வேதியியல் கூறுகளை நம்மளால காண முடிகின்றது. மணிகள் ஒளிவிடும் தன்மையினாலும் வேறு வேறு பெயர்களை பெற்றுள்ளன. மணிகளுடைய மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் அப்படிங்கிறத இளங்கோவடிகள் தன்னுடைய நூலாகிய சிலப்பதிகாரத்துல எடுத்துரைக்கின்றார். வானத்துல காற்று இல்லாத பகுதியும் உண்டு என்று புறநானூறானது கூறுகின்றது. வானம் கடலிலிருந்து முகந்த நீரை மழையாக பெய்கின்றது என்பதை பட்டினப்பாலையானது நமக்கு கூறுகின்றது. நம்ம வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதை நமக்கு பட்டினப்பாலை அன்றே நமக்கு எடுத்துரைக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, காந்தர்வ தத்தையினுடைய முகமானது நிலவை போன்று இருந்தது அப்படின்னும், அவ காதல்ல அணிந்திருந்த குண்டலமானது நிலவுக்கு அருகில இருக்கிற வியாழன் போல் இருந்தது அப்படின்னு கூறுறதுனால, நிலவுக்கு அருகில வியாழன் இருக்கிறது அப்படிங்கிற அறிவியல் அறிவும் அக்கால புலவர்களுக்கு இருந்தது. இதனை 9ஆம் நூற்றாண்டில் திருத்தக்க தேவர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது பொறியியல் அறிவு அவர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, பழந்தமிழர் பொறியியல் அறிவையும் பெற்றிருந்தனர் என்பதற்கு எடுத்துக்காட்டா கரும்பினை பிழிவதற்கு எந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத புறநானூறும், சீவக சிந்தாமணி எந்திரத்தால இயக்கப்பட்ட திரைசீலை பற்றியும் பேசுகின்றது. இதன் வழியாக அக்கால பழந்தமிழர்களுக்கு பொறியியல் அறிவு இருந்தது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது உயிரியல் அறிவு என்பது எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீலகேசி அப்படிங்கிற காப்பியத்துல புத்த துறவியா இருக்கிற மொக்கலன் பழ தோலுக்கு உயிர் இல்லை அப்படின்னும் தாவரத்திற்கு உயிர் இல்லை என்றும் கூறுகின்றார். அதற்கு நீலகேசி என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கு பதில் வாதமா வைக்கிறாங்க. தொட்டா சினுங்கி தாவரத்தின நம்ம தொட்டா அது சுருங்கிடுது, தொடுவதை நம்ம நிறுத்திட்டோம் சில நிமிடங்கள் ஆகிறது அப்படின்னா மீண்டும் அது தன்னுடைய பழைய நிலைக்கானது திரும்பி வந்து விடுகின்றது. எனவே தாவரத்திற்கு உயிர் உண்டு என்றும் உயிரியல் பற்றிய கருத்துக்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி புத்த துறவியா இருக்கிற முக்கலனிடம் காந்தம் இரும்பு துகளை ஈர்ப்பதால் உயிர் உண்டு என்று முரண்பாடான உவமையை கூறுகிறீர்கள் என்றும் நீலகேசியானது கூறுகின்றது. எனவே தாவரங்கள் பருவ மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடுகின்றன, தவிர தாவரத்திற்கு உயிர் உண்டு என்றும் நிரூபிக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.